கன்னியாகுமரி மாவட்டம் மகேந்திரகிரி வனப்பகுதியில் உடும்புகளை வேட்டையாடியவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு வன உயிரினச் சட்டப்படி உடும்பு அரிய வகை விலங்காகும். இதை வேட்டையாடுவது கடும் குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் இறைச்சி மிகவும் ருசியானது மட்டுமின்றி மருத்துவ குணமும் கொண்டது என்பதால் உடும்பை வேட்டையாடி அதிக விலைக்கு விற்கின்றனர். மகேந்திரகிரி வனப்பகுதியில் நாய்களுடன் சென்று உடும்பு வேட்டை நடப்பதாக வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. பூதப்பாண்டி வனச்சரக அதிகாரிகள் அங்கு சென்றபோது உடும்புடன் நின்று கொண்டிருந்த பனக்குடியைச் சேர்ந்த தென்கரை என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 5 உடும்புகள் உயிருடன் கைப்பற்றப்பட்டன. இரவு ரோந்து பணியில போது பார்க்கும்போது ஒரு சந்தேகத்துக்கிடமான நிலையில ஒரு பைக் நின்றுட்டு இருந்துச்சு. அதை சோதனை போடும்போது பைக்கு கிட்ட யாராவது வர்றாங்களான்னு பார்க்கும்போது காட்டுக்குள்ள இருந்து 2 நபர்கள் வெளியே வர்றதை பார்த்து அதை நம்ம வனத்துறை ஊழியர்கள் அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க கையில் 5 உடும்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 5 உடும்புகளும் தமிழ்நாடு வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி பட்டியல் 1 உள்ள விலங்காகும். இது ஒரு அரிய வகை விலங்கு. இது மாமிசத்துக்காக வேட்டையாடுறது மிகவும் வருந்தத்தக்கது. இது கடுமையான தண்டனை. இது வனத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 2 நபர்களில் ஒருத்தர் தப்பி ஓடி இருக்காரு. விரைவில் பிடிபடுவார். ஒருத்தரை இப்போ கைது செய்து நீதிமன்ற காவலில் ஒப்படைத்தார். தென்கரையிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். உடும்புகள் மீண்டும் காட்டில் விடப்பட்டன.